யாமினி ரெடியா? ரெடி மேம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க யாமினி. ஓகே மேம். Share screen. ஹலோ மேம், கேக்குதா மேம்? ஹலோ சொல்லுப்பா. கேக்குதா மேம்? ஸ்கிரீன் ஷேர் ஆகுது, கேக்குது. ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே மேம். ஓகே மேம். थैंक यू மேம். வணக்கம், என் பேர் யாமினி. நான் அம்பத்தூர் ஐடிஐல டிராஃப்ட்மேன் சிவில்ல ஒர்க் பண்றேன். இன்னைக்கு நம்ம 3D மாடலிங் கேட் பத்தி பார்க்க போறோம். அதுக்கு தேவை பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோகேட் சாஃப்ட்வேர் தான். நம்ம பேசிக் ஸ்க்ரீன் இப்போ ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இதில் நீங்கள் அந்த லெஃப்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஆட்டோகேட் கிளாசிக்ஸ்னு இருக்கும். அது நீங்கள் ட்ராப் டவுன் பண்ணிங்கன்னா ஆட்டோகேட் கிளாசிக் 3D மாடலிங் அப்படின்னு வரும். அதில் நீங்கள் 3D மாடலிங் போயிடணும். 3D மாடலிங் போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் இந்த மாதிரி ஆகிடும். ஸ்க்ரீன் உங்களுக்கு தெரியும். இந்த சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு 3D கமெண்ட்ஸ் நிறைய இருக்கும். இதில் நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பேசிக் கமெண்ட்ஸ் என்ன அதனால என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஃபர்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 2D கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் டூல் பார் பொறுத்த வரைக்கும் 2Dல வந்த மாதிரி தான். ஏற்கனவே நான் 2-3 கிளாஸ் பார்த்துருக்கோம். நம்ம ஃபைல் எடிட்டு, வியூ, இன்சர்ட், ஃபார்மேட் இதெல்லாம் வந்து 2Dல வர மாதிரியே தான் இருக்கும். இப்போ 3D மாடலிங்லன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சைடில் இருக்க
சைடில் இருக்க டூல் பார்ஸ் தான் வந்து 3D மாடலிங்கில் நம்ம யூஸ் பண்ணுற டூல் பார்ஸு. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸுங்கிறது வந்து நீங்கள் கிளிக் பண்ணால் எப்படி போட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முதல்ல வந்து இதை 3D அப்படின்னும் போது நமக்கு 3 வியூஸ் தெரியும். இப்போ நம்ம டாப் வியூவில் இருக்கோம். நம்ம ஏதாவது ஒரு வியூவில் வச்சுக்கலாம். சவுத் ஈஸ்ட் வியூ அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் நான். இப்போ பாக்ஸ் அப்படிங்கிறத எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்ஸ் கமாண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3Dல வந்து பாக்ஸ் இப்படி போடலாம். இது வந்து 2D வயர் ஃப்ரேம்ல இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் கீழே இங்கே விஷுவல் ஸ்டைல்ஸ் நீங்கள் எப்படிலாம் விஷுவல் பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு இருக்கு. அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது வந்து 2D ஃப்ரேம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து 2D ஃப்ரேமு, செகண்ட் இருக்கிறது வந்து ஹிடன் ஃப்ரேம். ஹிடன் ஃப்ரேம் வந்து அவுட்டர் லேயர் மட்டும் தெரியறது வந்து ஹிடன் ஃப்ரேமு. அப்புறம் 3D ஃப்ரேம்னா உள்ள இருக்க லேயர்ஸும் தெரியறது 3D ஃப்ரேமு. கான்செப்சுவல்ன்றது வந்து நமக்கு ஃபுல்லாகவே கவர் ஆகி தெரியும். ரியலிஸ்டிக் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ரியலிஸ்டிக்காக இருக்கிறது தான் வந்து ரியலிஸ்டிக். இப்போ இந்த மாதிரி பாக்ஸ் ஃபார்ம் பண்ணுறோம். இப்போ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெட்ஜ் அப்படின்னு ஒன்று இருக்கு. வெட்ஜ் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா வெட்ஜ் இந்த ஷேப்ல நீங்க வந்து ஒரு சைடுல வெட்ஜ் பண்ண மாதிரி நீங்க கட் பண்ற ஒரு சர்ஃபேஸ் கட் பண்ற மாதிரி போட்டுறதுதான் வந்து வெட்ஜ். அடுத்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா கோன் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோன் எப்படி போடுறோம் அப்படின்னா ஒரு கோன் ஜஸ்ட் எல்லாமே வந்துட்டு நம்ம டிராக் பண்றதா கிளிக்கிங் அண்ட் பேன் பண்றதா வந்து இதுல ஆப்ஷன்ஸ். இது அடுத்தது ஒரு ஸ்பியர் கிளிக் பண்ணிட்டு நீங்க ஒரு கிளிக் கொடுத்துட்டு நீங்க எவ்வளவு டைமென்ஷனோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்பியர். இதெல்லாம் நீங்க 2D வயர் ஃபிலிம்லயும் பார்க்கலாம். எவ்வளவு ரியலிஸ்டிக் 2Dல தெரியும், 3Dலயும் பார்க்கலாம் வயர் ஃப்ரேம்ல. 3D ஹிடன்ல பாத்தீங்கன்னா உள்ள இருக்க லைன்ஸ்லாம் வந்து எதுவுமே தெரியாது, எல்லாமே ஹிடன் ஆயிருக்கும். கான்செப்சுவல்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரிஜினல் ஷேப்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சிலிண்டரை கிளிக் பண்ணிட்டு நீங்க போட்டு ஒரு சிலிண்டர் ஷேப் கிடைக்கும். யாமினி மேம் கொஞ்சம் லவுடரா. ஓகே மேம். சிலிண்டர் ஷேப் கிடைக்கும். அடுத்தது வந்து பிரமிடுங்கிறது என்னன்னா பிரமிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு நீங்க ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி நீங்க டிராக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான சைசஸ் வரும். அதுல இருந்து நீங்க எக்ஸ்ட்ரூட் பண்ணீங்கன்னா பிரமிட் ஆப்ஷன் கிடைக்கும், பிரமிட் ஷேப் கிடைக்கும். அடுத்தது இருக்கிறது வந்து டாரஸ்ன்றது வந்து நம்ம பாத்தீங்கன்னா ரிங் ஷேப். இதுக்கு வந்து இன்னர் டைமென்ஷன் அவுட்டர் டைமென்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் தர மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் அவுட்டர் போடுறோம், அடுத்தது இன்னர் கொண்டு வரும் டாரஸ். இந்த மாதிரி இது பேசிக் ஷேப்ஸ். இதெல்லாம் 3D இதுல பேசிக் ஷேப்ஸ். இப்போ வந்து பார்த்தோன்னா அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் ஹெலிக்ஸ் அதெல்லாம் இருக்கும். சிலிண்ட்ரிக்கல் ஹெலிக்ஸ்ன்றது என்னன்னா நம்ம ஸ்பைரல் மாதிரி கொண்டு வர்றது சிலிண்ட்ரிக்கல் ஹெலிப்ஸ். இப்போ இது வந்து பார்த்தோன்னா நீங்க டர்ன் அப்புறம் 2D ஸ்பைரலுங்கிறது எப்படின்னா இன்னர்ல எத்தனை நீங்க ஸ்பைரல் கொண்டு வர முடியுமோ கொண்டு வரலாம். நீங்க பெருசா போட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா பெருசா கிடைக்கும். நம்ம வந்து 3 இது வச்சிருக்கோம், அதனால நமக்கு வந்து 3 லேயர்ஸ் கிடைக்குது. நீங்க எத்தனை லேயர் வேணுமோ அந்த மாதிரி நீங்க வச்சுக்கலாம். அடுத்தது இதுல வந்து எலிப்டிக்கல் சிலிண்டர் கீழே இன்னும் கொஞ்சம் ஷேப்ஸ் இருக்கு. எலிப்டிக்கல் சிலிண்டர்ன்றது எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் போட்டது வந்து சர்க்குலர் சிலிண்டர். இது வந்து எலிப்டிக்கல், நம்ம எலிப்ஸ் ஷேப்ல வச்சு எலிப்டிக்கல் சிலிண்டர் போடுறோம். நம்ம இதுல இடியில பாத்தீங்கன்னா எலிப்ஸ் போட்டிருப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி எலிப்டிக்கல் சிலிண்டர். அப்புறம் வந்து ஃப்ரஸ்ட்ரம் கோன்ன்றது என்னன்னா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அவுட்டர் ஃப்ரஸ்ட்ரம் கோன்ன்றது என்னன்னா கீழே இருக்க கோன் மாதிரி இருக்கும், கீழே டயமீட்டர் பெருசா இருக்கும், மேல டயமீட்டர் சின்னதா இருக்கும். வெறும் கோன்னா ஒரு எண்டு கிடைக்கும், ஃப்ரஸ்ட்ரம் கோன்ல வந்து எண்டு இருக்காது. அந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இன்னர் டயமீட்டர் கொடுத்துட்டோம், அவுட்டர் டயமீட்டர் கொடுத்துட்டோம். நம்ம வந்து ஃப்ரஸ்ட்ரம் கோன், இது பேர் தான் ஃப்ரஸ்ட்ரம் கோன். அதாவது வந்து ஒரு இதை வந்து ஒரு கோன் கட் பண்ணும்போது நம்ம என்ன கிடைக்குதோ அந்த மாதிரி ஃப்ரஸ்ட்ரம் கோன். அப்புறம் ஃப்ரஸ்ட்ரம் பிரமிடுன்றது பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் மேல கட் ஆயிருக்கும்.
இந்த மாதிரி ஒரு ஷேப்ல கிடைக்கிறது தான் வந்து ஃப்ரெஸ்ட்ரம் பிரமிடு. இதெல்லாம் வந்து பேசிக் ஷேப்ஸ் வந்து நம்ம 3D மாடலிங்ல இருக்கிற பேசிக் ஷேப்ஸ். இப்போ வந்து அடுத்தது இதுல இருக்க கமெண்ட்ஸ்லாம் நம்ம போய் பார்க்கலாம். கமெண்ட்ஸ்ங்கிறத போய் பார்க்கணும் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுல பேசிக் கமெண்ட்ஸ் என்னவா இருக்கும்? பேசிக் கமெண்ட்ஸ் என்ன இருக்கும் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ரீஜன் பண்றது தான் வந்து மெயின் திங். ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று போட்டுக்கிறோம். ரெக்டாங்கிள் ஒன்று போட்டுக்கிட்டு அதை வந்து ரீஜன் பண்றோம். ரீஜன்றது என்ன கமாண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா REG ரீஜன். என்டர் கொடுத்துட்டு நீங்க கொடுத்தீங்கன்னா ரீஜன் ஆயிடும். ஒரு ரீஜன் மாதிரி ஒரு லேயர் மாதிரி கிரியேட் ஆயிடும். இப்போ இதை வந்து எக்ஸ்ட்ரூட் நம்ம அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், இப்போ நம்ம 3D வால்ஸ்லாம் நம்ம போடணும்னா இந்த மாதிரி ரீஜன் கிரியேட் பண்ணிட்டு ஒரு பாலி லைனா கிரியேட் பண்ணிட்டு தான் வந்து நம்ம வால்ஸ்லாம் வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். அடுத்த ஆப்ஷன் என்னதுன்றத பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூட் கமாண்ட் EXT என்டர். EXTன்றது வந்து எக்ஸ்ட்ரூடோட ஷார்ட் ஃபார்ம். EXT என்டர். அதை நீங்க கிளிக் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா மேல நீங்க எவ்வளவு ஹைட் வேணுமோ இப்போ வந்து பார்த்தோம்னா ஒரு 30 mm நான் கொடுத்துருக்கேன், எக்ஸ்ட்ரூட் ஆயிருக்கு. இப்போ நீங்க வால்ஸ்லாம் நீங்க நம்ம 2Dல நம்ம வால்ஸ் வரைஞ்சிட்டு அதை நம்ம 3Dல எக்ஸ்ட்ரூட் பண்ணணும்னா வந்து இதுதான் வந்து மெத்தட், பேசிக் மெத்தட். எக்ஸ்ட்ரூட்ன்றது வந்து இப்படிதான் யூஸ் பண்ணணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு இது பார்க்கலாம், இன்னொரு கமெண்ட். நம்ம இதே மாதிரியே வந்துட்டு யூனிட்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம ஏதாவது ஒரு யூனிட்ஸ்ல வச்சுக்கலாம். யூனிட்ஸ்ல வச்சுக்கிட்டா நம்ம டிராயிங் போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம ஃபீட் அண்ட் இன்ச்சஸ்ல வச்சுக்கலாம். இன்ச்சஸ். இப்போ லைன் போடுறோம். லைன் ஒரு 2 feet. இது வந்து 1.5 feet. இது ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி போட்டிருக்கோம். இது நம்ம ரீஜன் பண்றோம். ரீஜன் பண்ணிட்டு வந்து நம்ம இதை வந்து எக்ஸ்ட்ரூட் ஆப்ஷன் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரூட் வந்து EXT எக்ஸ்ட்ரூட். இதை வந்து நான் ஒரு 1 feetக்கு நான் வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். 1 feetக்கு. இப்போ இதை வந்து நம்ம 2Dல வச்சுக்கலாம். 2Dல வச்சுக்கிட்டு இதுல ஒரு சர்க்கிள் மாதிரி ஒன்று போடுறேன் நான். சர்க்கிள் ஆப்ஷன் வந்து C. சர்க்கிள் C. இப்போ இதை வந்து இதையும் ரீஜன் பண்ணிக்கிறேன். இங்க பிரஸ் அண்ட் புல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்க அந்த பிரஸ் அண்ட் புல் காட்டினீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு பிரஸ் அண்ட் புல். ஒரு ரெக்டாங்கிள் போடுறேன். பண்றேன். இப்ப பிரஸ் அண்ட் புல் கொடுத்தீங்கன்னா இது உள்ள போகுது. உள்ள நீங்க இந்த பிரஸ் அண்ட் புல்ன்ற ஆப்ஷன் எதுக்குன்னா உள்ள அந்த நம்ம தேவையான ஷேப் வச்சுக்கிட்டு அது உள்ள வந்து நம்ம பிரஸ் பண்றோமோ இல்ல புல் பண்றோமோ அந்த மாதிரி நம்ம பண்றது தான்.
நீங்க அந்த பிரஸ் அண்ட் புல் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செகண்ட் லைன்ல இந்த 3D இதுல செகண்ட் லைன்ல இருக்கும். அப்படி இல்லைன்னா அதுக்கு கண்ட்ரோல் பிளஸ் ஆல்ட் அதை அழுத்தினாலும் பிரஸ் அண்ட் புல் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க கமாண்ட் லைன்ல போயிட்டு பிரஸ் புல் அப்படின்னு அழுத்தி நீங்க என்டர் பண்ணீங்கன்னா கிளிக் இன்சைட் பவுண்டரி ஏரியாஸ் டு பிரஸ் அண்ட் புல். நீங்க எந்த ஏரியால உங்களுக்கு பிரஸ் அண்ட் புல் வேணுமோ அதுக்கு இன்சைட்ல உள்ள பவுண்டரி ஏரியால கிளிக் பண்ணுங்க அப்படிங்குது. அது நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எய்தர் புல் ஆகும் இல்ல பிரஸ் ஆகும். பிரஸ் ஆனா எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்ப நீங்க இத 2D ஃப்ரேம்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதனால கான்செப்சுவல்ல பாங்க. இப்ப இந்த இதுல பாருங்க உங்களுக்கு வந்து புல் ஆயிருக்கிறது உங்களுக்கு தெரியும். இப்ப இதே வந்து நம்ம பிரஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க பிரஸ் அண்ட் புல் போயிட்டு இருங்க. நீங்க அந்த பிரஸ் அண்ட் புல்லுல போயிட்டு உள்ள கிளிக் பண்ணி நீங்க புல் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஏரியா அந்த அந்த இதுல இருக்க இது மட்டும் உங்களுக்கு புல் தெரியும், மேலே இழுத்துருக்கும். இதுதான் வந்து பிரஸ் அண்ட் புல் ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் மூலமா வந்துட்டு நீங்க என்ன என்ன கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா நம்ம வால்ஸ் எல்லாம் போட்டு நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுவோம் பாத்தீங்களா, சன்ஷேட் ப்ரொஜெக்ஷன், அப்புறம் விண்டோஸ் இதெல்லாம் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இதை வந்து பிரஸ் அண்ட் புல் ஆப்ஷன்ஸ் வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா 3D மெக்கானிக்கல்ல வந்து எலிவேஷன்லாம் போட்டாங்கன்னா அந்த அந்த மாதிரி மெஷினரிஸ் டிராயிங் போடுறதுக்கு இந்த பிரஸ் அண்ட் புல் ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய யூஸ்ஃபுல் ஆகும். ஓகே, இப்போ வந்து அடுத்தது இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்றத பாத்தீங்கன்னா இப்போ அடுத்தது என்ன டிராயிங். இப்போ நம்ம பேசிக்கா எப்படி ஒரு சிம்பிள் டிராயிங் வந்து எப்படி 3D டிராயிங் போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்து முதல்ல நீங்க டாப் வியூ வச்சுக்கோங்க. இதுல அன்சேவ்டு கரண்ட் வியூன்னு இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து முதல்ல டாப் வியூ வச்சுக்கோங்க. டாப் வியூ வச்சுக்கிட்டு நம்ம பேசிக் பிளான் சும்மா ஒரு ரேண்டமா ஒரு பேசிக் பிளான் போடலாம். லைன் நம்ம லைன் கமாண்ட் வச்சுதான் எப்பவுமே பிளான் போடுவோம். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 20 feet 20 feetக்கு 10 feet 20 feetக்கு by 20 feet போட்டுக்கலாம். 20 feet போட்டுக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நம்ம நார்மல் பிளான் எப்படி போடுவோம், அப்போ ஆஃப்செட் பண்றோம். ஆஃப்செட் பண்றோம். ஆஃப்செட் பண்ணிட்டு எட்ஜஸ்லாம் வந்து ட்ரிம் பண்றோம். எட்ஜஸ்லாம் வந்து நம்ம ட்ரிம் பண்ணிடுறோம். இப்போ ஜஸ்ட் இது ஒரு ஹால், இது வந்து ஒரு இது போடுறோம். இதை வந்து நம்ம இப்போ அடுத்தது உள்ளுக்குள்ள வந்து பார்ட்டிஷன் வால் போடுறோம். ஆஃப்செட் ஒரு 8 feet 8 feetல ஒரு பார்ட்டிஷன் வால் போடுறோம். அப்புறம் இங்க வந்து ஒரு 4 feet இங்க ஒரு பார்ட்டிஷன் வால் போடுறோம். இதை வந்து ஒரு 7 feet இங்க ஒரு 3 feet வர்றோம். Set 36 ஓகே. இது வந்து இப்போ வந்து ஒரு பேசிக் பிளான் ஆஃப் அ சிங்கிள் பெட்ரூம் பில்டிங். இது
எட்ஜஸ்லாம் வந்து நல்லா ட்ரிம் பண்ணிருக்கா அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கணும். இப்போ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேசிக் பிளான். இது இப்படி என்டர் ஆகுறோம். இது ஒரு ஹாலு, இது நம்ம கிச்சன், இது ஒரு பெட்ரூம், இது பாத்ரூம். இதுதான் வந்து இப்போ பேசிக் பிளான் நம்ம போடுறோம். இந்த பேசிக் பிளானை வந்து எப்படி நம்ம எக்ஸ்ட்ரூட் 3D இதுல வந்து நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த பேசிக் பிளான் வந்து நம்ம டாப் வியூல வச்சு பேசிக் பிளான் போட்டோம். இதை வந்து நம்ம ஒரு ஐசோமெட்ரிக் வியூ சைட்ல வந்து நம்ம வச்சுக்கலாம். அது வந்து சவுத் ஈஸ்ட் ஆர் சவுத் வெஸ்ட் நம்ம அந்த வியூல வந்து வச்சுக்கிட்டோம்னா, நம்ம அந்த வியூ போர்ட்ல மாத்தணும்னா உங்களுக்கு வந்து டிராயிங் இந்த மாதிரி தெரியும். இந்த மாதிரி தெரியற டிராயிங் பாத்தீங்கன்னா, நீங்க டாப்ல இருக்கும் போதே நம்ம எல்லாமே லைன்ஸ் தனித்தனியா போட்டிருப்போம். அதை வந்து ரீஜன் ரீஜன் கொடுத்து நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா ரீஜன் ஆயிடும். நீங்க அந்த சிங்கிள் ஆப்ஜெக்டா தெரியறது தான் வந்து அந்த ஷேடு வந்திருக்கு பாத்தீங்களா. நீங்க அதே நீங்க 2Dல வச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேட் வந்து தெரியாது. இல்ல உங்களுக்கு அந்த ஷேட் ஆப்ஷன் SHADE ஷேடுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஷேட் வரும். அப்படி இல்லைன்னா நீங்க கான்செப்சுவல் ரீஜன் நீங்க கொடுத்த ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆயிருக்கா அப்படிங்கறது வந்து அந்த ஷேட் கமாண்ட் வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்ப இது வந்து கான்செப்சுவல்ல இருக்கு. இப்ப அடுத்தது வந்து நம்ம அவுட்டர் பார்டர் வேணா நம்ம கொடுத்துக்கலாம். அதை நீங்க தனியா ரீஜன் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு ஐசோமெட்ரிக் சைட்ல வந்து நீங்க வச்சுக்கோங்க. இப்ப வந்து நம்ம உள்ள இருக்க நம்ம பில்டிங் வாலை மட்டும் இது வந்து நம்ம இடத்துல வந்து நம்ம வந்து பில்டிங் வால் மட்டும் நம்ம இப்ப எக்ஸ்ட்ரூட் பண்ண போறோம். அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரூட் ஆப்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா என்னென்ன ஆப்ஜெக்ட் வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணணும் அப்படின்னு கேக்குது. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த வால்ஸை தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ண போறோம். அந்த வால்ஸை கிளிக் பண்ணிட்டு என்டர். நம்ம கீழே மேல அதை டிராக் பண்ற இடத்துல போவோம். நம்ம எப்பவுமே அந்த இதுல இருந்து நம்ம மேலதான் போடுவோம். மேல வந்து நம்ம எத்தனை இதுக்கு போடுவோம்? 10 ஃபீட்டுக்கு போடுவோம். 10 ஃபீட் ஹைட் கொடுத்து என்டர் கொடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வால்ஸ் வந்து இந்த மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகும். வால்ஸ் இப்ப ஃபார்ம் ஆயிட்ட பிறகு இப்ப வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்தது டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் அதெல்லாம் வந்து நம்ம அந்த பிரஸ் அண்ட் புல் அந்த ஆப்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம இப்போ டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் வைக்க போறோம். அது எப்படி நான் சொல்லிட்டு இருந்தேன்? டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் வைக்கிறதுக்கு நம்ம இந்த வந்து இப்போ இது லைன்ஸ் போது பாத்தீங்களா. நீங்க லைன் போடும்போது இப்ப வந்து எக்ஸாக்ட் இப்ப கீழேயும் சைட்லயும் லைன்ஸ் போயிட்டு இருக்கு. இது வந்து பேசிக். இது ஒரு வாலை வந்து எப்படி எக்ஸ்ட்ரூட் பண்றது அப்படிங்கறத வந்து இப்ப பார்த்தோம். இப்ப வந்து ஒரு ஸ்டார் கேஸ் எல்லாம் வந்து 3Dல போடணும். ஒரு ஸ்டார் கேஸ் வந்து நம்ம 3Dல போடணும் அப்படிங்கறது எப்படின்னு பாத்தீங்கன்னா, சேம் அதே மாதிரிதான் ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைன் நம்ம ஸ்டார் கேஸ்லாம் நம்ம எவ்வளவு இது 3Dல போடுவோம்? ஸ்டார் கேஸோட அதாவது த்ரெட்டோட இன்ச்சஸ் எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 இன்ச்சஸ் த்ரெட், 3 ஃபீட் வந்து வித். நம்ம வந்து காமனா வைக்கிற ஸ்டார் கேஸ்க்கு வந்து இதுதான் 10 இன்ச் த்ரெட், 3 ஃபீட் வித். இதுதான் வந்து நம்ம காமன் சைஸ் யூஸ் பண்றது. இத வந்து ரீஜன் பண்ணிக்கோங்க. இப்படி வரும். அப்புறம் எக்ஸ்ட்ரூட் ஆப்ஷன், கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரூட். நம்ம எவ்வளவு இதுக்கு போடுவோம்? 6 இன்ச்சஸ்க்கு ஸ்டார் கேஸ். அதாவது வந்து இது வந்து ஒரு ஸ்டார் கேஸ். இப்போ வந்து இதை அப்படியே நம்ம காப்பி பண்ணி வைக்க போறோம். அடுத்தடுத்த ஸ்டார் கேஸ் காப்பி ஆப்ஷன் வந்து நம்ம எல்லாத்துலயுமே வந்து சேம் தான். 2D ஆகட்டும் 3D ஆகட்டும் காப்பி ஆப்ஷன்றது வந்து சேமா தான் வரும். நீங்க கிளிக் பண்ணிட்டு காப்பி என்டர். காப்பி நீங்க இங்க கரெக்டா இந்த பேஸ் பாயிண்ட் புடிச்சீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வரும். இந்த பேஸ் பாயிண்ட் மட்டும் கரெக்டா புடிச்சு நீங்க
ஸ்டார் கேஸ் நீங்க இதுதான் வந்து ஸ்டார் கேஸ் போடுறது. இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஸ்டார் கேஸ். நமக்கு வந்து ஃபுல்லா கவர் ஆகுற மாதிரி அப்படி ஸ்டார் கேஸ் போடணும் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா எப்படி போடணும்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார் கேஸ் போடுறோம் இல்லைங்களா, காப்பி. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார் கேஸ் போடுறோம் இல்லைங்களா, அதை காப்பி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம இங்க அடுத்த இதுலயே வந்து காப்பி பண்ணிக்கணும். நம்ம மேல காப்பி பண்ணோம் ஸ்டார் கேஸ்க்கு, அடுத்தடுத்த இதுலயே காப்பி பண்ணி வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த ஸ்டார் கேஸ்ல வந்து நம்ம 6 பிளஸ் பண்ணி எக்ஸ்ட்ரூட் பண்ண போறோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது. செகண்ட் ஸ்டெப் இங்க வச்சு உங்களுக்கு அந்த ஆப்ஷன் தெரியுது பாத்தீங்களா, எக்ஸ்ட்ரூட் பண்ற ஆப்ஷனு, நீங்க புல் பண்ணி 6 இன்ச்சஸ். அடுத்த இது வந்து அடுத்த ஸ்டெப் வந்து 12 இன்ச்சஸ். அடுத்த ஸ்டெப் வந்து 18 இன்ச்சஸ். அதாவது மல்டிபிள்ஸ் ஆஃப் 6ல. அது வந்து 24. இது வந்து 36. அப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்கேஸ் ஸ்டெப்ஸ் வந்து ஃபுல்லா கவர்ட் ஸ்டெப்ஸ் அப்படியும் உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் வந்து இது 2 வழி. இது வந்து ஸ்டெப்ஸ் போடுறதுக்கான 2 வழிகள் இது ஆச்சு. இப்ப வந்து நம்ம இது போட்டோங்களா, அடுத்தது வந்து நம்ம சன்ஷேட் அண்ட் விண்டோஸ் வந்து நம்ம கிராப் பண்றதுக்கு பார்க்கணும். அது எப்படி பார்க்கணும் அப்படின்றத பாத்தீங்கன்னா, அகைன் 2Dல வச்சுக்கோங்க. 2Dல வச்சுக்கிட்டு நமக்கு வந்து ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 7 ஃபீட்ல வந்து லிண்டல் வரும். லிண்டல்ல இருந்து தான் வந்து நமக்கு சன்ஷேட் கிடைக்கும். அந்த லிண்டல் லெவல வந்து முதல்ல மார்க் பண்ணிக்கணும். லைன், பாலி லைன் போட்டுக்கோங்க. எப்பவுமே வந்து கண்டினியூஸ் ஆப்ஜெக்ட்ஸ் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும் உங்களுக்கு. அதனால பாலி லைன் போட்டுக்கோங்க. முதல்ல பாலி லைன் போட்டுக்கிட்டு பாலிலைன், இந்த பாலிலைனை வந்து அப்படியே மூவ் பண்ணுங்க. மூவ் ஆப்ஷன்ஸ் வச்சு 7 ஃபீட் ஹைட்டுக்கு 7 ஃபீட் ஹைட்டுக்கு மூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து அந்த லிண்டல் உங்களுக்கு நல்லா தெரியறத வந்து இப்போ நான் 2Dல காட்டுறேன். இப்போ வந்து உங்களுக்கு மெயின் டோர் வந்து இப்படி என்டர் ஆகுது அப்படிங்கறத காட்டுறேன் நானு. இப்போ வந்து லிண்டல் லெவல் போட்டாச்சு. இதுல இருந்து நம்ம விண்டோஸ் வந்து கொண்டு வரணும். விண்டோஸ் வந்து கட் பண்ணணும். விண்டோஸ் எப்படி கட் பண்றது அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, நீங்க ஒர்க் பண்ணும்போது 2D வயர் ஃப்ரேம்ல வச்சுதான் ஒர்க் பண்ணணும். வந்து நமக்கு இப்படி தெரியுது. நம்ம ஐசோப்ளேன் லெஃப்ட்ல வச்சுக்கலாம். ஐசோப்ளேன் லெஃப்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறோம். அதாவது இது இப்போ வந்து நான் எதுக்கு போடுறேன் அப்படின்றத பாத்தீங்கன்னா, இப்போ கிச்சன் மேல எல்லாம் வந்து நமக்கு ஓப்பனிங் கொடுப்பாங்க பாத்தீங்களா, வென்டிலேட்டருக்கு. அந்த மாதிரி வென்டிலேட்டருக்கு எப்படி ஓப்பனிங் கொடுக்கறதுன்றத சொல்றேன் நானு. 2D ஃப்ரேம்ல ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறோம். இதை வந்து ரீஜன் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து பிரஸ் அண்ட் புல் ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, பிரஸ்
full அந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எந்த இதுக்குள்ள போகணுமோ அதை அப்படியே ரீஜன் இருங்க காட்டுறேன். ப்ரெஸ் ஃபுல் அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி இந்த பவுண்டரி மட்டும்தான். ஓகே, இப்போ வந்து அந்த கலர்ஸ் மாத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி சன்ஷேட் கொடுத்துடுறோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம விண்டோ போடுறோம். விண்டோ பாலிலைன் போடுங்க. விண்டோ இங்க இருந்து ஒரு லென்டல் லெவல்ல இருந்து 3 feet கம்மியா போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி போடுறோம். ஒரு 2 அடி, அதாவது பில்டிங்ல இருந்து ஒரு 2 அடி தள்ளி போட்டுக்கலாம். நீங்க இந்த டைமென்ஷன்ஸ் மட்டும் நீங்க அந்த யூசி லெவல்ஸ் என்ன சொல்ல ஐசோப்ளேன் டாப் இது மட்டும் நீங்க கரெக்டா வச்சு போட்டுக்கோங்க. டாப்ல நீங்க F5ல நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா தெரியும் ஐசோப்ளேன் டாப் ரைட் லெஃப்ட் அப்படின்னு வரும். நீங்க அதை மட்டும் நீங்க மாத்தி மாத்தி அந்த லைன் போடுறதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரெடி தள்ளி 4 feet 3 feet க்ளோஸ். இப்போ வந்துட்டு இதை ரீஜன் பண்ணிக்கிறேன். இப்போ அப்புறம் வந்துட்டு ப்ரெஸ் அண்ட் புல் ஆப்ஷன். ப்ரெஸ் புல் என்டர் 9 inches. Press full option enter. ஓகே, இப்போ இதை வந்து நீங்க press and pull உள்ளுக்குள்ள ஆயிடுச்சு உங்களுக்கு. இதை வந்து நீங்க கான்செப்சுவல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆயிருக்கிறது தெளிவா தெரியும். உங்களுக்கு அந்த வியூ உங்களுக்கு தெரியும் பாருங்க. இப்ப இந்த விண்டோ நீங்க பாத்தீங்கன்னா நீங்க அந்த டாப் வியூ, அதாவது நீங்க இப்ப ஃப்ரண்ட் வியூ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இங்க ஒரு டோரு, இது ஒரு விண்டோ கட் ஆயிருக்கிறது, மேல வென்டிலேஷன் இருக்கிறது உங்களுக்கு வந்து கட் ஆயிருக்கிறது தெளிவா தெரியுது பாத்தீங்களா. இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும். நீங்க சவுத் ஈஸ்ட்ல வச்சீங்கன்னா நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இது வழியா அந்த விண்டோ கட் ஆயிருக்கிறது. இப்ப இந்த சைட்ல நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த சைட்ல ஒரு விண்டோ போட்டு காட்டுறேன் எப்படி அந்த ப்ரெஸ் அண்ட் புல் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்றது அப்படின்ட்டு. 2Dல வச்சுக்கோங்க. சேம் இந்த லிண்டல்ல இருந்து இல்லைங்களா, லிண்டல்ல இருந்து பாலிலைன் இங்க ஒரு 2 அடி தள்ளி போடுறேன் நானு. இப்போ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த இந்த சைட்ல வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெரியும். சவுத் வெஸ்ட்ல போயிட்டு நீங்க கான்செப்சுவல் வச்சீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியரா அந்த விண்டோஸ் வந்து பிரசன்ட் ஃபுல் ஆப்ஷன் மூலமா கட் ஆயிருக்கிறது நல்லா நமக்கு தெரியும். இப்போ வந்து இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா விண்டோ கட் ஆயிடுச்சு. இதுக்கு சன்ஷேட் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணணும் இல்லைங்களா, அது எப்படி போடுறது அப்படின்றத பார்க்கலாம். அடுத்தது சன்ஷேட் எப்படி போடுவோம். இங்க இருந்து ஒரு எவ்வளோ அளவு, 2 சைட்லயே வந்து ஒரு 150 range 6 inches 9 inches அந்த மாதிரி நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். 9 inches ப்ரொஜெக்ட் பண்ணோம்னா 9 inches. இது வந்து 6 inches.
இல்ல இதோ 9 இன்ச்சஸ் கூட போட்டுக்கலாம். 9 இன்ச்சஸ். அப்புறம் இது 4 ஃபீட் விண்டோ போட்டோம் இல்லையா, 4 ஃபீட். இன்னொரு 9 இன்ச்சஸ், 9 இன்ச்சஸ், 9 இன்ச்சஸ், 9 இன்ச்சஸ் க்ளோஸ். நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இதை வந்து ரீஜன் ஆக்கிக்கிறோம். நம்ம தனித்தனியா நம்ம போட்டுட்டு இதை வந்து நம்ம ரீஜன் ஆர்இஜி என்டர் ரீஜன் கொடுத்துட்டோம்னா ரீஜன் ஆயிடும். இப்போ இதை வந்து ப்ரெஸ் அண்ட் புல் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம 2 ஃபீட்டுக்கு வந்துட்டு ப்ரெஸ் புல் ஆப்ஷன், ப்ரெஸ் புல் அந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி இன்சைடு இந்த அந்த நம்ம எந்த இதை வந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணணுமோ அதுக்கு நேரா இருந்துட்டு கிளிக் பண்ணிட்டு நம்ம வெளியே இப்போ சன்செட் வந்து நம்ம வெளியே ப்ரொஜெக்ட் பண்ணணும். எவ்வளோத்துக்கு 2 ஃபீட்க்கு 24 இன்ச்சஸ். 2 ஃபீட்க்கு இப்படி பண்ணீங்கன்னா வெளியே ப்ரொஜெக்ட் ஆயிடும். உங்களுக்கு 2D ஃப்ரேம்ல பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளோ தெளிவா தெரியாது. அதை நம்ம கான்செப்சுவல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா தெரியும். இது நம்ம 9 ஃபீட் அதிகமா இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூட் பண்ணி அதை வந்து கம்மி பண்ணிக்கலாம் இன்ச்சஸ். இப்போ அடுத்ததுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டோருக்கு போடணும். டோருக்கு நம்ம போடும்போது நீங்க எல்லாம் ஹிடன்ல 2Dலே வச்சுட்டு அப்புறம் நம்ம இல்ல இதே கூட காப்பி பண்ணி வச்சாலும் வச்சுக்கலாம். இல்ல நம்ம புதுசா அடுத்ததுல இன்னொன்னுத்துல எப்படி போடணும்ன்றத காட்டுறேன் நான். எல் எவ்வளவு போடணும், வெளியே வந்து நம்ம ஒரு 9 இன்ச்சஸ் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறோம். 6 இன்ச்சஸ் போடலாம். 6 இன்ச்சஸ். நம்ம டோரோட சைஸ் வந்து 4 ஃபீட் வச்சோம். 4 ஃபீட் again 6 inches. ஃபோர் ஃபீட் டோர் வச்சிருக்கோம். 4 ஃபீட் டோருக்கு நம்ம எங்கிருந்து போடணும் அப்படின்றத பாத்தீங்கன்னா PL 6 inches, 6 inches, 6 inches, அப்புறம் 4 feet, 6 inches, again 6 inches, க்ளோஸ் கொடுத்துக்கலாம். க்ளோஸ். இப்போ வந்து நம்ம ஒரு ரெக்டாங்கிள் நம்ம கொண்டு வந்துட்டோம். அந்த ரெக்டாங்கிளை வந்து முதல்ல எப்பவுமே ரீஜன் பண்ணணும். REG என்டர் அந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணணும். அது இப்போ சிங்கிள் ஆப்ஜெக்டா ரீஜன் ஆயிடும். இப்போ வந்துட்டு press pull command, PRESS press pull command யூஸ் பண்ணி கிளிக் பண்ணீங்கன்னா click inside the boundary ஏரியான்னு கேட்கும். நம்ம எந்த சைட்ல பிரஸ் பண்ணணும், எந்த சைட்ல இப்போ நம்ம வெளியே இழுக்கிறோம் 24க்கு வெளியே இழுத்துக்கிறோம். press pull command enter நம்ம எந்த சைடோ வெளியே 24 வெளியே இழுத்துக்கிறோம். இது தெரியும். இப்போ நீங்க கான்செப்சுவல் வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா எப்படி சன்ஷேட் வச்சிருக்கிறது கிளியரா உங்களுக்கு தெரிய வரும். இப்படிதான் வந்துட்டு நம்ம 3D வியூஸ்ல வந்து நம்ம பார்க்கணும். இது நம்ம கான்செப்சுவல் ரியலிஸ்டிக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ வித்தியாசம் தெரியாது. எல்லாமே ஒரே கலர்ல ஷேட் ஆகும். அதனால நம்ம கான்செப்சுவல்ல வச்சா உங்களுக்கு எக்ஸாக்ட் வியூ வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும். இது வந்து பேக் வியூ நமக்கு தேவைப்படாது. நம்ம மோஸ்டா நம்ம ரெண்டு சைடு நம்ம எய்தர் சவுத் ஈஸ்ட் ஆர் சவுத் வெஸ்ட் சைடு தான் நமக்கு வந்து ப்ரிஃபரபிள் நல்லா இருக்கும். நமக்கு ஷேப்ஸ் பார்க்கறதுக்கு வந்து நம்ம வியூ பண்றதுக்கு வந்து சவுத் வெஸ்ட் அண்ட் சவுத் ஈஸ்ட் சைடு நமக்கு கரெக்டா இருக்கும். இப்படிதான் வந்துட்டு நம்ம 3Dல நம்ம பிளானை வந்து நம்ம டெவலப் பண்றது வந்து இதுதான். this is the way to develop our plan. ஹலோ மேம். ஹலோ மேம். சொல்லுப்பா. மேம் அதான் மேம் முடிஞ்சிச்சு மேம். இதை சொல்லலாம் மேம். யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இருந்தா கிளியர் பண்ணலாம் மேம். டவுட்ஸ் இருக்காப்பா யாருக்காவது?
யாருக்கும் டவுட்ஸ் இருக்க மாதிரி தெரியல. ஆக்சுவலி இதுதான் 3D பேசிக்ஸ் இதான் மேம். சரி, ஓகே. நீங்க உங்களுடைய மெயில் ஐடி கொஞ்சம் சொல்லிடுங்கப்பா. ஓகே மேம். இருங்க ஒருத்தர் கேக்குறாங்க யாரும். ஓகே. தேஜா. மேம். ஹலோ. சொல்லுங்க. தேஜா உங்க டவுட் என்ன? ஃப்ரண்ட் வியூ மேடம். ஃப்ரண்ட் வியூ. சொல்லுங்க. ஃப்ரண்ட் வியூ. அதோட ப்ரிவ்யூ கேக்குறாங்கப்பா. இல்ல இது வந்து ஜஸ்ட் இது பேசிக்ஸ் மட்டும் தான் சொன்னேன் நானு. ப்ரிவ்யூ ஏதோ காட்டல நானு. நான் கேமரா அதுக்கு வந்து கேமரா ஆப்ஷன்ஸ்லாம் செட் பண்ணிட்டு நீங்க ப்ரிவ்யூ பார்க்கலாம். எஸ் மேம். நீங்க கேமரா ஆப்ஷன்ஸ்லாம் நீங்க செகண்ட்ல பாத்தீங்கன்னா கிரியேட் கேமரான்னு இருக்கு பாத்தீங்களா? தேர்ட் ஆப்ஷன்ல நீங்க கிரியேட் கேமரா நீங்க அங்கங்க எங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சைடுல நீங்க கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க ப்ரிவ்யூ பார்க்கலாம். ஓகேங்களா? எஸ் மேம். எஸ் மேம். கேமரா நீங்க இப்ப பாத்துட்டு வரீங்களா? இங்க இந்த இடத்துல கிரியேட் கேமரான்னு இருக்கு பாத்தீங்களா? அந்த கிரியேட் கேமரால நீங்க எந்த இடத்துல உங்களுக்கு வியூ பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நம்ம கிரியேட் பண்ணிட்டு நீங்க வியூ பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, ஏதாவது ஒரு வியூ காட்டுங்களா? ஓகே மேம். ஓகே மேம். நீங்க அந்த கேமரா வச்ச இடம் வந்து உங்களுக்கு வியூ இந்த மாதிரி தெரியுது பாருங்க. அப்போ வந்து உங்களுக்கு எக்ஸாக்ட்டா கரெக்ட்டா தெரியல இல்லீங்களா வியூவு? கரெக்ட்டா வியூ தெரியல. அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க கேமரா அட்ஜஸ்ட் பண்ணனும். ஓகேங்களா? எஸ் மேம். கேமராவோட அட்ஜஸ்ட்மென்ட் வந்து உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கணும். ஓகே, வேற யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஃப்ரண்ட் வியூ மட்டும் கரெக்ட்டா தெரியுதுங்களா எக்ஸாக்ட்டா? எஸ் மேம். ஓகேங்களா? ஃப்ரண்ட்ல இருக்க டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் வியூ. ஓகே மேம். ஓகேங்களா? எக்ஸாக்ட்டா ஃப்ரண்ட்ல கேமரா வச்சிருக்கேன். அதோட வியூ வந்து உங்களுக்கு இங்க சைடுல தெரியுது. கேமரா ப்ரிவ்யூ இதுதான். ஓகேவா? ஓகே மேம். ஓகே சார். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? தேங்க் யூ மேம். வேற யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? ஓகேப்பா, உங்க மெயில் ஐடி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஓகே மேம். என்னோட கான்டாக்ட் நம்பர் போடுறேன். மெயில் ஐடி போடுறேன். இந்த கான்டாக்ட் நம்பர், மெயில் ஐடி, ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே யாமினி, thank you. ஓகே மேம். ஓகே மேம். Thank you மேம்.